வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை பொழுதில் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடி துரியாதீத தவம் நடத்தி கொடுத்த பேராசிரியர் முத்துராணி அக்கா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் தொழில் வளங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். அடுத்ததாக இன்றைய சிறப்பு சிந்தனை, மாண்புமிக்க மனைவி அப்படின்ற தலைப்புல நமது பேராசிரியர் முத்துக்குமரேசன் ஐயா அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து சிறப்புரை நடத்திருக்காங்க. அன்னை லோகாம்பாள் அவர்களின் பிறந்தநாள் தினத்தை மனைவி நல வேட்பு நாளாக நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த நாளை மனைவி நல வேட்பு நாளாக நினைவுபடுத்தியுள்ளார்கள். அந்த சிறப்பான நாளில் நமது பேராசிரியர் முத்துக்குமரேசன் ஐயா அவர்களை சிறப்புரை நடத்தி தருமாறு கருவம்பாளையம் மனவளக்கலை மன்ற அறிவு திருக்கோயில் நிர்வாகிகள் சார்பாகவும் கருமைய பாசறை என்ற ஜூம் குடும்பத்தில் இணைந்துள்ள அனைவரின் சார்பாகவும் சிறப்புரை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். சிந்தனையாளர்களே, அறிவிற்சிறந்த பெரியோர்களே, அனைத்து நிலை ஆசிரிய பெருமக்களே, அரங்காவலர்களே, கருமறை மைய பாசறை குழுவில் இணைந்திருக்கும் மெய் உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியினுடைய வேதாத்திரிய தத்துவங்களை மக்கள் வாழ்வில் பயன்படுத்துவதற்காக மக்களிடையே இந்த பகுதியிலே பரவ விடுவதற்காக திருப்பூர் கருவம்பாளையம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்ந்த நிர்வாகிகளின் பெரும் பங்களிப்பு, அதை வணங்கி வாழ்த்தி நன்றி கூறி இந்த ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கு வணக்கத்தையும் வாழ்த்தையும் கூறி நாம் நிகழ்வை தொடங்குகின்றேன். வாழ்க வளமுடன். அருள் அன்னை லோகாம்பாள் அம்மா அவர்களுடைய பிறந்த தினமான இன்று மனைவி நல வேட்பு தினமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த நன்னாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். அன்னை அவர்களுடைய ஆசியை பெற்று ஆசானோடு உயிர்கலப்பு பெற்று மாண்புமிக்க மனைவி என்ற ஒரு பண்பியல் சார்ந்த ஒரு உரையை நான் இங்கு சமர்ப்பிக்க இருக்கின்றேன். இந்த உரை பொதுவாக பெண்ணின் பெருமை, மனைவியினுடைய சிறப்பு, மனைவியை வாழ்த்துதல் அப்படின்னு ஒரு பொதுவான நிலையில் அது இருக்கும். தற்போது 2020 ஆண்டில் பெண்களின் நிலை, தற்போது மனைவியாக பொறுப்பேற்று கொண்டிருக்கக்கூடிய 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் மனைவி என்ற ஒரு ஸ்தானத்திற்கு வரும்போது என்ன மாதிரியான மனநிலைகளோடு இருக்கிறார்கள், அவர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது, என்ன மாதிரியான பண்பு இப்போதைக்கு தேவைப்படுகிறது, இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய மனோநிலை, அதாவது கணவராக பெற்றிருக்கக்கூடிய ஆண்களின்
சூழல், குடும்ப அமைப்பு முறை, தற்போது இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு முறை, இவை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நாம ஒரு சிந்தனை உரையை எடுப்போம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கவியை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவு கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து எதிர்விளைவுகளை கணித்து கொண்டு மிக்க நலமுள வழியே செயல்கள் ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் அப்படிங்கிற இந்த ஒரு கவியை நாம சிந்திக்கிறோம். இது இப்ப நான் பேசின இந்த 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் பொருத்தமாக, அதாவது தற்கால சூழலுக்கு ஏற்புடையதா இருக்கக்கூடியதையும் நாம் இதுல பார்க்கலாம். அதுல என்ன நாம குறிப்பா பார்க்கிறோம் அப்படின்னா, சிக்கனம் தேவைப்படுகிறது, பிறகு சிந்தனை தேவைப்படுகிறது, சிறந்த பண்பு, சீர்திருத்தம், எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து. அதாவது மனைவி, மாண்புமிக்க மனைவி அப்படிங்கிற தலைப்பு ஒரு பெண்ணை சார்ந்து இருந்த போதிலும் கூட, மனைவி அப்படின்னு வந்துட்டாலே அங்க இல்லறம் அல்லது இல்வாழ்க்கை அப்படிங்கிற ஒண்ணு சேர்ந்து இருப்பதை நாம பார்க்கிறோம். அப்ப கணவன் அப்படிங்கிற இன்னொரு பண்பும் அதோட இணைந்துரும், இன்னொரு கேரக்டர் அங்கே இணைந்திருக்கும். அப்ப கணவன் அப்படிங்கிற அந்த கேரக்டரை தவிர்த்து விட்டு மனைவியை மட்டும் நாம தனித்து பிரித்து பார்க்க முடியாது. சோ இந்த கவியிலையுமே சுவாமிஜி என்ன சொல்றாரு, இருவருமே எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து. இந்த இடம் ரொம்ப முக்கியமா கவனிப்போம். பெரும்பான்மையா மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய பழக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தனக்கிட்ட எழக்கூடிய உணர்ச்சிக்கு தகுந்தாறு போல செயல்படுவதை பார்க்கிறோம். எனக்கிட்ட ஒரு உணர்ச்சி இருக்கு, அந்த உணர்ச்சியோட தன்மையை அப்படியே வெளிப்படுத்துவது. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அந்த உணர்ச்சி எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பின் காரணமாக எழக்கூடிய ஏமாற்றம் அப்படின்னு அது இன்னொரு கட்டத்துல பயணிக்கிறத நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தகவல்கள்லாம் நம்ம எந்த களத்துல பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே வேதாத்திரிய நெறிமுறைகளை கற்றறிந்தவர்கள் மத்தியில பேசுறோம், அல்லது புதிதாக கற்க வந்திருப்பவர்களாக இருக்கலாம். சோ ஏதாக இருந்தாலும் சரி. சோ இந்த அறநெறி குறித்த இந்த மதிப்பு கல்வியை அறிந்தவர்களை பற்றி தான் நாம இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த இடத்துல இருந்து ஒன்றை குறிப்பிடுறோம், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இருவரையும் இணைக்கிறது. அப்ப மனைவி நல வேட்பு அல்லது மனைவியின் மாண்பு அப்படின்னு இங்க பேச வரும் பொழுதே அது யாருடைய மாண்பையும் சேர்த்து பேச வேண்டியிருக்கிறது என்றால் கணவனினுடைய மாண்பையும் சேர்த்து பேச வேண்டியிருக்கிறது. எப்ப மனைவி அப்படிங்கிற ஒரு பெயர் பெற்ற ஒரு இல்லாள் அப்படிங்கிற ஒன்று வருதோ, அப்ப இல்லறம் அப்படிங்கிறது இங்க வந்துருது. அப்ப ஒரு பெண்ணை மையமாக கொண்டு ஒரு ஆண், பிறகு குழந்தைகள், பிறகு அவர்கள் பெற்ற இருவரையும் பெற்றவர்கள் அப்படின்னு ஒரு வரிசைப்படுத்துறோம் நம்ம. சோ இதுல யார் மைய புள்ளி அப்படின்னு பார்த்தா இந்த கணவன் மனைவி. இப்ப இவர்களுடைய பெற்றோர்கள்னு வரும் பொழுது அவர்களும் கணவன் மனைவி தான். ஆனா நான் இங்க பேசி கொண்டிருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய தலைமுறைகளாக தற்போது மனைவி பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அல்லது மனைவி பொறுப்பேற்க வரக்கூடிய, வந்திருக்கக்கூடிய அல்லது வந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 கூறுகள்ல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவர்கள் தான் ஆதாரம், இல்லறம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். அப்ப அந்த மாண்பை தான் நாம இங்க குறிப்பிட்டு பேச இருக்கிறோம். அதுல எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்து உணர்ந்து. எப்ப நம்ம இன்னொருத்தர்கிட்ட எழக்கூடிய உணர்ச்சியை எப்ப பார்க்க தொடங்குறோம் அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் ட்ரெயின்டு மைண்டா இருக்காங்களோ, அதாவது பயிற்சி வைக்கப்பட்ட மனதை கொண்டவர்களுக்கு தான் இன்னொருத்தன்ட்ட இருக்கக்கூடிய உணர்ச்சியை கண்டறிந்து அந்த உணர்ச்சிக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு திறன் இங்க வரும். சோ இந்த இடத்துல பயிற்சி பெற்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டி. சோ அந்த பிரசன்ட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஆராய்ந்து எதிர் விளைவுகளை கணித்து கொண்டு மிக்க நலம் உள்ள வழியே செயல்கள் ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும். இதுதான் மாண்புகள். யாருக்குள்ள மாண்புகள்?
இருவருக்கும் உள்ளது. ஆனா தலைப்பை பொறுத்தளவு மாண்பு மிக்க மனைவின்னு சொல்லுங்க. இந்த மாண்புகள்லாம் ஒரு பெண்ணிட்ட இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சிறப்பு மிக்கதாக இருக்கும். அப்ப இந்த குறிப்பிடக்கூடிய இந்த பண்புகள் எல்லாம் வாழ்க வளமுடன். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. கடந்த கால நம்ம வரலாற்று அடிப்படையில நம்மளுடைய இந்த மனிதகுல வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, இந்த வலிமையா இருக்கக்கூடிய ஆணை பெண்ணு தேர்ந்தெடுத்து கலவுதல் மூலமாக புதிய சந்ததி பெருக்கத்துக்கு வித்துட்டாங்க. இது நம்ம இதுல இருக்கிறதே சொல்லலாம். நம்மளுடைய பிற உயிரினங்கள்ல இருக்கக்கூடிய முறைகளையே நாம் இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். பட் மனிதகுலம் அந்த காட்டுல இருந்தும் வெளிப்பட்டு வெளியில வர தொடங்கிய காலத்துல, இந்த நிலம் தோன்றிய காலகட்டங்கள்ல மலைப்பாங்கான பகுதிகள், பள்ளத்தாக்குகள், பிறகு இடைப்பட்ட இடையில் இருக்கக்கூடிய பகுதிகள், சமவெளி பகுதிகள், இந்த மாதிரி பல பகுதிகளாக நிலங்கள் பிரிந்திருக்கிறப்ப தொடக்க காலத்துல மனிதன் மலைப்பாங்கான பகுதியில வாழும் பொழுது பிற விலங்குகள்ட இருந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அந்த மாதிரி தன்னை காத்துக் கொள்ளுதல் அப்படின்னு வரும் பொழுது ஆண் தன்னை காத்துக் கொள்வதில் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. பெண் தன்னை காத்துக் கொள்வதில் கொஞ்சம் உடல் வலிமை குறைவாக இருந்ததுனால ஒரு ஆணை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இங்க. அதனால வலிமை மிக்க ஒரு ஆணிடம் அந்த பெண் இணைந்து வாழ்வதற்கான ஏற்பாடு செய்தார்கள். இப்படிதான் ஒரு பெண் ஆணை சார வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அது பிற்காலத்துல அது ஆதிக்க உணர்வாக மலிந்து போனதையும் நம்ம பார்க்கிறோம். பட் தற்காலத்துல அது கொஞ்சம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால முழுமையாக மாற்றம் பெறவில்லை. இன்னும் ஒரு ப்ராசஸ் தான், ஒரு மினிமமான அளவுல தான் இருக்கு. இப்படிதான் அந்த பெண் என்பவள் ஆணை சார்ந்து அப்படிங்கிற ஒரு இடம் அங்க வர தொடங்கியது. அதனால என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, வலிமையான ஆண்கள் தான் அங்க பெண்ணுக்கு தேவைப்பட்டது. விலங்கினங்கள்ட்ட இருந்தோ அல்லது பிற்காலத்துல என்ன பண்ணுச்சுன்னா, பிற மனிதர்களிடமிருந்தும் காத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருந்துச்சு. பிற குழுக்களிடமிருந்து பெண்களை காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியமும் அங்க வந்ததை பார்க்கலாம். இப்படி மருவி ஒரு நாகரீக காலம் வளர்ச்சி அடைந்த காலகட்டத்துல நம்மளுடைய சமுதாய போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம வாழக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய போக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய குடும்பமாக வாழ்ந்தார்கள். ஒரு வீட்டுல 6, 7, 8, 10 குழந்தைகள் வரைக்கும் வாழ்ந்தவங்க இருக்காங்க. அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு குடும்பத்துக்குள்ளார ஆண்கள் பெண்கள் கலந்து வாழ்ந்தாங்க. எல்லாரும் விவசாயம் சார்ந்த உழைப்பு இருந்தது. உழைத்து பொருளீட்டி வாழக்கூடிய காலகட்டம். அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு 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 ஆணுக்கு திருமணம் செய்யறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணை இந்த ஆணுடைய வீட்டுக்கு அழைத்து வருவது அப்படின்னு இந்த ஒரு பண்பாடு வர தொடங்கியது. அப்ப இப்படி ஒரு காலம் இருந்தது. அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய அந்த பெண்
அவங்க வாழ்ந்த வீட்டுல இருந்த சூழல்கள் இவையெல்லாம் கடந்து வந்து இங்க வந்தாங்க. ஆனா அப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் வாழ்ந்த வீட்லயும் இதே அளவுக்கான ஒரு குடும்ப நபர்கள் எண்ணிக்கையில இருந்தாங்க. சோ அந்த வீட்டுல பெண் வளரும் பொழுதே அவங்களுக்கெல்லாம் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து பழக்கமாகி அந்த அனுபவம் இருந்தது. சோ இன்னொரு இடம் மாறி இருக்கும், பட் ஏற்கனவே உழைத்த இந்த அனுபவம் இருக்கு. இத்தனை பேருக்கு அவரவர்களுடைய மனநிலையை அறிந்து, அதாவது வீட்டுல இருக்கிறப்ப அண்ணன் தம்பி அம்மா அப்பா அக்கா தங்கை இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பெண் வந்து இப்படி எல்லாம் இருந்து பார்த்து வளர்த்து வந்திருப்பாங்க. சித்தி அத்தை எல்லாம் ஒரு ஒரு பெரிய கூட்டமைப்போட வாழ்ந்தது. சோ இங்க வரும் பொழுது கொஞ்சம் உறவு முறை மாறுது. இங்க மாமா அத்தை கணவர் கொழுந்தனார் நார்த்தனார் இது மாதிரி அந்த உறவு முறை வந்து கொஞ்சம் மாறுது. ஆனா இவர்களெல்லாம் இடம் மாறுது. இவங்களெல்லாம் கூர்ந்துணர்ந்து இவர்களுக்கு தகுந்தாற் போல வாழ வேண்டும் அப்படின்னு இப்படி எல்லாம் ஒரு ஒரு சூழல் வந்ததை நம்ம பாக்குறோம். இப்படிதான் இந்த வாழ்வியல் முறை இருந்தது. இப்ப கூட இந்த காலத்தை ஒட்டி இருக்கு. பட் இப்ப என்ன இருக்குன்னா, ஒரு குடும்பத்துல எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அதாவது இப்ப கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டு ஒரு டீனேஜ்ல பிள்ளையை வளர்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, 2 பிள்ளைகள் இருக்கிற ஒரு குழந்தை வீட்டுல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா, இவங்களுக்கு 2 குழந்தைகள்ங்கிற அளவுல இருக்கு. ஆனால் இப்ப தற்போது திருமணத்துக்கு தயாராகி வந்து கொண்டிருக்கக்கூடிய 2K கிட்ஸ் சொல்லக்கூடியவங்க 1995 இருந்து பிற்பாடு பிறந்தவர்கள் இப்போது திருமணத்துக்கு உட்பட்டு ஒரு வரும் பொழுது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் ஒரு குழந்தையை கொண்டவர்களாக இருப்பவர்கள் இருக்காங்க. எங்கேயாவது ஒன்று இந்த இடத்துலதான் 2 பேர் குழந்தைகளை கொண்டிருப்பவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். சோ 2 அல்லது 1. இவங்களோட வளர்ப்பு முறை, இவங்க வாழ்ந்த முறை அப்படிங்கிறத பார்க்கிறப்ப நான் சொன்ன அந்த காலகட்டத்துல இவ்வளவு பெரிய குடும்பத்தை நிர்வாகம் செய்த அந்த பெண்ணிட்ட இருந்த அந்த வாழ்வியல் அனுபவங்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் இந்த பெண் வீட்டுல வளர்றப்ப இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதார்த்த உண்மைகளை பார்ப்போம். அது கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. இந்த இடத்த நாம தொட்டு போவோம். ஏன்னா அது பெண்ணை பற்றிய சப்ஜெக்டா இருக்கிறதுனால பெண் கொஞ்சம் கூடுதலா பேசுவோம். ஆனால் நான் பொதுவா என்ன சொல்லுவேன்னா, ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த பண்புகள் வேணும்னு சொல்லிடுவோம். இருந்தாலும் வகுப்பு அல்லது இன்றைய தலைப்பு நாம மனைவி மாண்பு அப்படின்னு வரும்போது மனைவியை ஒத்து மனைவிங்கிறப்ப பெண்ணை தொட்டு அதிகமா பேச வேண்டியிருக்கும். அப்ப இந்த பெண் வந்து ஒரு 14-15 வயதுல பூப்பெய்தல் அடைந்து விடுறாங்க. அதன் பிறகு பள்ளி கல்லூரி படிப்பை வந்து 20-21 வகுப்புல வயதுல முடிச்சிடுறாங்க. பிற்பாடு அவர்களுக்கு திருமண ஒப்பந்தத்துல மனைவி அப்படிங்கிற இடத்தை அடைகிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்துல இப்ப வீட்டுல வளர்றது கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்பொழுது அப்படியே வீட்டுல வளர்றாங்க அல்லது ஹாஸ்டல்ல வளர்றாங்க. ஒருவேளை வீட்டுல வளரக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட அவர்கள் படிப்பு நிமித்தம் அந்த மாதிரியான வாழ்வியல் இருக்கு. அது இல்லாம இப்ப இருக்கக்கூடிய வாழ்வியல் போக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மீடியாக்களை சார்ந்த வாழ்வியலாக இருக்கிறது. அதாவது பொழுதுபோக்கு சாதனங்கள் உபகரணங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாழ்வியலாக இருக்கிறது. ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கக்கூடியவர்கள் பெண்களை வளர்க்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரியான சூழல்ல இருக்கும் பொழுது என்ன இருக்குன்னா, நம்மளுடைய கல்வி முறைகள்லயும் சில மாரல் எஜுகேஷன் வந்து தடைபட்டு போயிருக்கிறது. அப்படி இருக்கிறவங்கள திடீர்னு போய் இன்னொரு குடும்பத்துல மனைவி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போற சந்தர்ப்பம் வர்றப்ப, இப்ப நாம பேசின இந்த பண்பெல்லாம் சிக்கனம் சிந்தனை இந்த பண்பெல்லாம் திடீர்னு வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு. அப்ப இவைகளெல்லாம் நம்ம எங்கே இருந்தே கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்ப ஏன் இந்த மாண்பை நான் பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க உயர்த்தி புகழ்ந்து மனைவி எப்பேற்பட்டவள் அப்படின்னு சொல்லி பேசுறது அது பொதுவான நிகழ்வு. ஆனா நான் இப்ப யதார்த்த உண்மைக்கு வர்றேன். பிராக்டிக்கலா உண்மையிலே இந்த மாண்புகள் எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில ஒரு மனைவி இருக்கணும். இவைகள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல ஒரு ஆணாக இருக்கக்கூடிய கணவன் இருக்கணும். இந்த 2 பேருக்கும் தொந்தரவு தராத அளவுல இருவருடைய பெற்றோரும் அவர்களை சார்ந்த உறவு முறைகளும் இருந்து இவர்களை வாழ வைப்பதற்கு வாய்ப்பை கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்தை அடையணுங்கிறதுக்காக நான் இதை ஒட்டி பேசுறேன். இப்ப ஏன் இந்த இடத்துல இவ்வளவு கூர்ந்து இப்ப பார்க்க வேண்டியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு முன்னாடியே இப்ப இருக்கக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் வசதியின் காரணமாக ஒருவரை ஏற்கனவே தெரிந்து வைத்துக் கொண்டு திருமணத்துக்கு வரக்கூடிய காதல் திருமணங்களாக, அல்லது 2 பேரை ஒருவர் தெரிந்து வைத்துக் கொண்டு பிற்காலத்துல அப்பா அம்மாட்ட தெரிவிச்சு அவர்கள் பார்த்து ஏற்பாடு செய்து பண்ணக்கூடிய ஒரு திருமணம், அல்லது வழக்கமா நடைபெறக்கூடிய இந்த ஆணுக்கு இன்னொரு பெண்ணை போய் மரபு வழியா வரக்கூடிய திருமண வழிமுறைகள், 3 வகையான திருமண வழிமுறைகள் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை மறுப்பதற்கு இல்லை. எந்த வழிமுறையில வரக்கூடிய திருமணத்திலையுமே சில சிக்கல்கள் இந்த கணவன் மனைவிக்கு இடையிலேயே வந்துடுது. அதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருமணத்துக்கு முந்தைய இருவருக்கு இடையில் ஏற்படக்கூடிய நட்பு. அப்ப 2 பேரும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்காங்க, வேறு வேறு இடத்துல இருக்கிறாங்க. ஒரு மீடியா வழியாக, அதாவது ஒரு மொபைல் அப்படிங்கிற இந்த மீடியா வழியாக ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்கிறாங்க, பகிர்ந்து கொள்கிறார்கள்.
முழுக்க முழுக்க அவர் ஒருத்தர் ஹாய் அப்படின்னு ஒரு எழுத்தால போடுறாருன்னா இவருடைய உணர்வுல நின்று அவர் இந்த மாதிரி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்மைலி ஒண்ணு அனுப்புறாங்க அப்படின்னா அந்த ஸ்மைலி அனுப்புன அந்த 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 போட்டோவை இவர் எப்படி நினைக்கிறாருன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் வந்து அவனுக்கு அனுப்புறா அப்படின்னு சொன்னா அந்த ஆண் எப்படி நினைக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு நிலையில இருந்து அதை உணர்றான். அதே மாதிரி அந்த பெண்ணு இவர் ஒரு லைக்கோ அல்லது குட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு சிம்பிளோ அல்லது நைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மைலியோ ஒன்ன போடுறாங்க அப்படின்னா அது ஒரு பட்டன் தட்டினா இங்க போயிடும். ஆனால் இந்த போடுறவர் எப்படி போடுறாருன்னு தெரியாது. இதை ரிசீவ் பண்ற அந்த எண்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவங்க இருக்கிற மனநிலையில இருந்தே இவர் இப்படி அனுப்பியிருக்கிறாருன்னு கற்பிதம் பண்ணிக்கிறாங்க. சரி, யதார்த்தமா நடக்குது. நான் பல உளவியல்ல குடும்ப உளவியல்ல இந்த புதிய தம்பதிகள்கிட்ட நான் பேசின அளவுல இருந்த பெரிய சிக்கல்கள் இதை ஒட்டி இருந்ததை பார்க்க முடியுது. சோ இந்த மாதிரி நட்பை வளர்க்கிறாங்க. முன்கூட்டியே முழுமையாக பேசி முடிந்து விடுறாங்க. திருமணத்துக்கு பின்னால ஒரு காலத்துல ஒரு சொலவடை இருந்துச்சு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லி. இது ரெண்டுமே இப்ப திருமணத்துக்கு அந்த 30 நாளோ 60 நாளோ கடக்க மாட்டேங்குது. 2வது நாள் 3வது நாள்ல பிரச்சனை வர்றது இருக்கு. ஓராண்டுக்குள்ளார பெரும்பான்மையா பிரச்சனையாக வந்து நிற்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஏன் சிறப்பாக இருப்பதை பற்றி நாம இப்ப இங்க பேசல. சிறப்பா இருப்பவர்கள் சிறப்பாகவே இருக்கட்டும். பிரச்சனைகளுடைய சதவிகிதம் இருக்க அதிகரித்துக் கொண்டிருப்பது ஊரறிந்த உண்மை. நாம கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லார்ட்டையும் அது தெரியும். அப்ப அவைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப இந்த திருமணம் அப்படிங்கிற இந்த பந்தத்துக்குள்ளார வரும் பொழுது அந்த மனைவி அப்படிங்கிற பொறுப்பை எடுப்பது அல்லது கணவன்கிற இந்த பொறுப்பை எடுப்பதற்கு முன்னால அவங்க ஒரு தயாரிப்பு நிலைக்கு வருவதில்லை. அந்த தயாரிப்புக்கு வருவதற்கான இந்த பண்புகளை பெறுவதற்கான சூழல் இல்லாமல் இருந்து வந்துவிட்டால் ஏற்படக்கூடிய குளறுபடிகள். அது மட்டும் இல்லாம இந்த முந்தைய காலகட்டத்துல இருவருக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பரஸ்பர உரையாடல்கள்ல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், இது எல்லாமே இங்க வந்த பிறகு இந்த எதிர்பார்த்த மாதிரி அந்த ஆண் இல்லாம இருக்கிறாரு அல்லது அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி இந்த பெண் இல்லாம இருக்கிறாங்க. அப்ப என்ன அடிபட்டு போயிருதுன்னா, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த மாண்போ பண்போ இங்க இல்ல. உடனே என்ன சொல்றான், அப்ப அந்த பொறுப்பையே நம்ம துறந்துடுறோம். மனைவி அப்படின்னு ஒரு பொறுப்பு வருது அப்படின்னா அந்த பெண் வந்து அதெல்லாம் இல்ல, எனக்கு பிடிக்கல, உடனே போயிடுறேன் அப்படிங்கிற சூழல்லாம் இப்ப இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தா ஒரு இல்வாழ்க்கை அமைதல் அப்படிங்கிறது மிக கடுமையாயிடும். சோ இந்த காலகட்டத்துல இன்னும் பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரியவர்கள் இருக்காங்கல்ல, அவன் எப்ப இந்த பிள்ளைய கட்டி கொடுத்து ஒரு குடும்பமா ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ அப்பவே துறவு மனப்பான்மைக்கு வந்துடணும். அது இருக்கிறது இல்ல. ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இப்பதான் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் அங்க அலுவலகத்துல காட்டின அதிகாரத்துக்கெல்லாம் இங்க ஆள் இருக்காது போல இருக்கு. இப்ப கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள காட்டுறப்ப ஏற்கனவே இந்த 2 பிள்ளைகளுக்கு நடுவுல ஒரு பரஸ்பர புரிதல் வராம இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இவரும் பிளே பண்ணாருன்னா இந்த பெண் என்பவள் மிகச் சிரமத்துக்கு ஆளாகி அந்த இடத்துல பணிந்து இருக்க முடியாம இவங்க 2 பேருக்கு இடையில ஏற்கனவே இருக்கக்கூடிய புரிதல் குறைவு அல்லது புரிதலே இருந்தாலும் கூட இவர்களை ஒட்டி வரக்கூடிய கான்வர்சேஷன்ல ஏற்படக்கூடிய பிரச்சனையால அந்த இல்லறம் அப்படிங்கிற அந்த ஒரு இடமே அடைவதற்கு வழி இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப அந்த இடத்தை அடையணும் அப்படின்னா நாம வந்து இந்த பொறுப்பை, இல்லற கடமையை நாம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப பெண்ணுக்கு ஒரு மனைவியாக இருப்பதற்கான மாண்புகள் நாம தெரிவிக்க வேண்டியிருக்கு. இந்த மாண்புகள் எப்பன்னா, திருமணத்துக்கு முன்னாடியே திருமணத்துக்கு தயார்படுத்தக்கூடிய வேலையை அந்த பெண் வீட்டிலிருந்தே தயார்படுத்த வேண்டியது. அதே போல இந்த ஆணுக்கும் திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய பொறுப்புகளை இந்த ஆண் அந்த பெற்றோர்கிட்டே தயாரிப்பு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இருவருமே முதல்ல திருமணத்துக்கு தனக்கு தயாரிப்பு மனநிலைக்கு வர வேண்டியது இருக்கு. இவைகளுக்கெல்லாம் ஒரு தேர்ந்த பயிற்சி முறைகள் தேவை. அதுக்கு நம்மளுடைய இந்த மனவளக்கலையில நாம கொடுக்கக்கூடிய நம்மளுடைய பயிற்சி முறைகள், அது தனிமனித அமைதி, குடும்ப அமைதி அப்படிங்கிறதை நோக்கி மாணவர்களுக்கு அந்த அடோல்சன்ஸ் ஏஜ்ல நாம வித்தினுடைய பெருமையையும் வாழ்க்கை தத்துவத்தையும் கொடுத்து, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், யதார்த்த வாழ்வியல் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த யதார்த்த சூழலை சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் பொழுது அவங்களால வரக்கூடிய ஒரு கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்வு ஒரு சிறப்பானதாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மாண்புகள் அல்லது இந்த பண்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருவருக்குமே அது தேவை இருக்கு. இந்த பண்புகள் இருந்தாதான் ஒரு குடும்பம் அது செழிப்படையும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல ஒருவருக்கொருவர் உடல் நட்பு ஏற்படுறதுனால அடுத்த கட்டத்துக்கு உடனடியாக என்ன கேள்வி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய தலைமுறையை உருவாக்குதல். இருவருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு உணர்வு மாதிரி இருக்கிற காலகட்டத்துல வரக்கூடிய தோன்றக்கூடிய அந்த குழந்தை தான் சிறப்பு மிக்கதாக வரும். எதிர்கால சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த வளமிக்க ஒரு வளமையான
ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த ஆணோ பெண்ணோ இந்த இல்லற தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த இல்லற தர்மம் அப்படிங்கிறது இங்க வந்த பிறகு கற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கலாம். ஆனா இதுக்கு பெரியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறந்த மனதோட இவர்களை ஏற்று இவர்கள் வாழ்வதற்கு வழிவகையை செய்யணும். ஆனா பெரும்பான்மையான குடும்பங்கள்ல அது மாதிரி இல்லாது இருப்பதை நான் பார்க்கிறேன். இவர்களுடைய இந்த உணர்ச்சிகளை கவனிப்பதற்கு பதிலாக தன்னுடைய ஆளுமையை, எங்க அதிகாரம், திரும்ப புலன் இன்பம், தன்னுடைய புலன் இன்பம், தன்னுடைய அதிகாரத்தை காட்டுதல் அப்படின்னு வரும் பொழுது இவர்களுடைய வாழ்வியலுக்குள்ளார பெரும் சிக்கல் உருவாகுது. ஏதோ சந்தர்ப்பத்தால் ஏற்பட்ட உடல் கலப்பின் காரணமாக ஏற்பட்ட அல்லது உணர்ச்சியின் காரணமாக ஏற்பட்ட உடல் கலப்பால் ஏற்பட்ட அந்த குழந்தை இந்த வயிற்றுல வளரும் பொழுது இந்த சுமைகளை தாங்கி கொண்டு வளர்ந்தால் அந்த குழந்தையுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப அந்த ஆரோக்கியமற்ற ஒரு சமூகம் உருவாவதற்கான வாய்ப்பு அமைந்துவிடும். அப்ப அந்த ஆரோக்கியத்தை நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியம் எல்லாம் இங்க இருக்குது. அப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் ஒருவர் இன்னொருத்தர்கிட்ட வரக்கூடிய எழுச்சிகள்ல அந்த உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய அந்த உணர்ச்சியை நிறைவேற்றக்கூடியதற்கு, அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவை பெற வேண்டிய அவசியம் இருக்கு. இவை எல்லாமே முன்கூட்டியே, அதாவது திருமண ஒப்பந்தம், இதுதான் இளமை நோன்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் இல்லறம் சிறக்க வேண்டும் என்றால் அங்க இளமை நோன்பு காலத்திலேயே இவைகள்லாம் சொல்லி வைக்கப்பட வேண்டும். சோ இந்த இடத்துல ஒரு 3 வகையான நம்ம இதை பார்க்கலாம். இப்ப 3 வகையான திருமணங்கள் பார்த்தது போல இப்ப இருக்கிற வாய்ப்புகளை பார்க்கிறோம். ஒண்ணு, இந்த பெண் திருமணம் செய்து கணவர் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு வழிமுறை. இரண்டாவது, பெரும்பான்மையா ஒரு பெண் குழந்தையா இருக்கிறவங்க சந்தர்ப்பத்தின் காரணமாக இந்த ஆண் அந்த பெண் வீட்டுக்கு போறது ஆங்காங்கு 1-2 இருக்கிறத பார்க்கிறோம். இது இல்லாம 3வது ஒரு கேட்டகரி இருக்கு. ஆண் இல்ல பெண், இவங்க 2 பேரும் வீடும் தனித்தனியா இருக்கும். பணி நிமித்தம் காரணமாக இவங்க 2 பேரும் சேர்ந்து தனியா இன்னொரு இடத்துல வாழக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். 3 வகையான கணவன் மனைவி வாழ்வியலை இங்க பார்க்கிறோம். இந்த 3 வகையிலையுமே பெரும்பாலும் சிக்கல் இல்லாத இருக்கிறத பார்க்கிறது எங்க இருக்குன்னா, இந்த ஆண் பெண் வீட்டுக்கு போற இந்த இடத்துல பெரும்பான்மையா சிக்கல் இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய 2 பெண்கள், அதாவது 3 ஆட்சி அங்க நடக்கும். ஒரு பெண் வீட்டுக்குள்ள வந்தோடனே 3 பெண்கள் ஆட்சி புரியுறாங்க. ஒண்ணு மனைவி அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடியவர், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கணவருடைய அம்மா, அதாவது அவங்க மாமியாருங்கிற புது ரோல் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண், இது ஆண்கிட்ட இருந்து பெரிய சிக்கல் வர்றது இல்ல, பட் சில இடங்கள்ல மட்டும் ஆண்கள் சம்பந்தம் இல்லாமல் தலையிட்டு பெரும் பிரச்சனை ஆகுறதையும் பாக்குறோம். பட் இந்த இடங்கள்ல சோ இந்த இடத்துல நார்த்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கணவருடைய தங்கையோ அக்காவோ திருமணம் செய்து கொடுத்தவரோ அல்லது இங்க இருப்பவரோ, இங்க ஒரு ரூலிங் இருக்கு. உண்மையிலேயே இங்க என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பம் நடக்கணும். அதுக்கு பதிலாக அரசியல் நடந்தது என்றால் அங்க பெரும் பிரச்சனை ஏற்பட்டுரும், அமைதியின்மை ஏற்படும். இது எல்லாருக்குமே பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது இங்க தெரிவதில்லை. ஒண்ணு, இது ஒரு காட்சி. 2வது, இந்த ஆண் பெண் வீட்டுக்கு போற இடத்துல எந்த பிரச்சனை இருக்கிறது இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு பிரச்சனை வர்றது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அம்மா பெண் அப்படிங்கிற அந்த உறவு ஒரு நல்ல நிலையில இணக்கமா இருக்குது. ஏன்னா இந்த பெண் தான் அங்க குடும்பத்துல இல்லத்துல ஆட்சி பண்றது அப்படிங்கிற வருஷத்துல அங்க பிரச்சனை வர்றது இல்ல. பட் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ஆண்களுக்கு கில்ட்டி ஃபீலிங் இருக்கிறத பாத்திருக்கேன். என்கிட்ட ஒருத்தர் ஒரு கவுன்சிலிங் வரும்போது ஒருத்தர் அதை ஒரு பெரும் பிரச்சனையா யோசிச்சு சொன்னார். அதெல்லாம் இல்ல, நீங்க பணி நிமித்தம் காரணமா இங்க வந்திருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல ஒரு அமைதி இருக்குது, அதனால இங்க இந்த மாதிரியான ஒரு நிலை தவறெல்லாம் அல்ல அப்படின்னு முதல்ல புரிய வைக்க வேண்டியிருக்கு. நம்ம அது சரிதான் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. சோ இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பெரும்பான்மையா இந்த மாதிரி பிரச்சனை வர்றதில்ல. ஆனால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கணவர் வீட்டை சார்ந்தவர்களை சந்திப்பதற்கோ அவர்கள் போவதற்கோ அல்லது அவர்களை இவருக்கு போய் பார்ப்பதற்கோ இந்த மனைவி பெருசா ஒத்துழைக்க வேண்டியிருக்கும் இந்த இடத்துல. சோ 3வதாக இருப்பது 2 பேரும் சேர்ந்து தனியாக வாழக்கூடிய ஒரு சூழல். இங்க என்ன இருக்குன்னா, ஆணுடைய தகப்பன் தாய் 2 பேரும் தனியா இருப்பாங்க, பெண்ணுக்கும் தனியா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் தனியா வாழலாம். ஆனா இங்க என்ன சிக்கல் இல்லாம இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பேரண்டும் அங்க தன்னுடைய ஆளுமையை அவங்களுக்குள்ளார செலுத்தாமல் இருக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல 3 விதமான குடும்ப வாழ்வியல் முறை இப்ப இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த 3 வகையில வந்தாலும் கூட யார் இங்க அதிக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற இந்த இருவர் தான். அப்ப இவங்களுக்கு இடையில ஒரு பரஸ்பர புரிதல், நம்பிக்கை, அறிவுபூர்வமாக சிந்தித்தல்,
இவைகளை கடந்து தனக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், புறத்தே இருந்து வரக்கூடிய சிக்கல்களை ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பேசி சரி செய்து கொண்டு இதை கடந்து போக வேண்டியிருக்கிறது. பெரும்பாலும் இந்த ஆணை சார்ந்து வந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல யார் பாதுகாப்பா இருக்க வேண்டியிருக்குன்னு கேட்டா அந்த கணவர் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய பர்சனல் அனுபவத்திலேருந்தே அதை சொல்ல முடியுது. அதாவது ஏற்கனவே நாம இந்த குடும்பத்துல வளர்ந்திருப்போம். ஆண் அப்படிங்கிறவர் இந்த குடும்பத்திலேயே வளர்ந்து வந்திருப்பாரு. அங்க அப்பா அம்மா அப்படிங்கிற அவங்களுக்கு இடையில ஒரு பரஸ்பர புரிதலும் நம்பிக்கையும் இருக்கும். இப்ப இந்த பெண் புதிதாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது, அந்த அந்த இல்லத்துக்குள்ள வந்திருக்கும் பொழுது, இந்த பெண்ணுக்கு யாரு பாதுகாப்பா இருக்கிற அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த ஆண் அந்த இடம் தவறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரியவங்க அதை வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு அதிகபட்ச சுமையை அங்கே செலுத்தும் பொழுது நம்பிக்கை உடைந்தவர்களாக அங்கே போறாங்க. அப்ப அந்த உடைந்த இடத்திலிருந்து புதிய நம்பிக்கையை கட்டமைப்பது என்பது ஆகப்பெரும் காரியமாக இருக்குது. நன்கு அறிவை அறிந்து பிறருக்கு போதிக்கக்கூடிய நிலையில, பிறருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வருவதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல ப்ரொடெக்டிவா இருக்கணுங்கிறது பிற்காலத்துல தெரிந்து அப்ப சரி செய்த பொழுது ஏற்கனவே உடைந்த கண்ணாடியை மீண்டும் அது சரி செய்வது என்பது மிக கடினமான சூழலாக இருக்குங்கிறதை பார்க்க முடியுது. சோ இந்த வாழ்வியல் அனுபவத்தை கொண்டுதான் நான் சொல்றேன். இது முன்கூட்டியே இந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த இவைகள் போதிக்கப்பட வேண்டியிருக்கிறது. சோ அப்படி இருந்தா மட்டும்தான், அந்த சூழல்ல மட்டும்தான் ஒரு அமைதியான ஒரு குடும்ப வாழ்வு இருக்கும். இப்படி ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய பரஸ்பர நம்பிக்கைகளும் புரிதல்களும் ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கக்கூடிய அந்த தன்மைகளும் வளர்ந்து நிக்கிற சந்தர்ப்பத்துல அந்த இருவரை சார்ந்து உருவாகி இருக்கக்கூடிய அந்த குழந்தை, அது மட்டும் இல்லாம அந்த இருவரால் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகள் மட்டும் இல்லாம இந்த இருவருடைய பேரண்ட், இவர்களுடைய உறவினர்கள் அனைவரையுமே காத்து வழிநடத்தி செல்வதற்கு இந்த சூழல் உதவியாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு தவறான புரிதலின் காரணமாக இங்க இவர்களுக்கு இடையில வரக்கூடிய இந்த சிக்கல்கள் இதெல்லாம் நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல நான் பேசுறேன். பட் இதுல ஒரு புதிய பண்பாடு நான் வேணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் எப்ப திருமணங்கிற ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்களோ அவங்க ஒரு தனித்த வாழ்வியலுக்கு அவங்கள ஒப்புவிக்கணும். அது இரு வீட்டாருமே சேர்ந்து ஒரு புதிய பண்பாடு நமக்கு உருவாக்கப்பட வேண்டும். அதாவது பேரண்ட் அப்படிங்கிறது ஆண்கள் அப்பா அம்மாவை பார்த்துக் கொள்வது அல்லது பெண் இருந்தா பெண் பார்த்துக் கொள்வது இல்லை அப்படிங்கிற இடத்தெல்லாம் கடந்து விட வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற தம்பதியினர்லாம் ஒரு ஆணையோ அல்லது ஒரு பெண்ணோ பெற்றெடுத்து வைத்திருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலகட்டமும் அப்படிதான் போகிற மாதிரி இருக்கிற சூழலை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன தேவை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு பேருடைய ஒரு பேரண்டை பார்ப்பதற்கு இருவருக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற இந்த உணர்வை நாம வளர்க்க வேண்டும். இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் கேட்டுக்கொண்டால் ஒழிய அல்லது இவர்களுக்கு இடையில் பிரச்சனை இருந்தால் ஒழிய இவர்களுடைய வாழ்க்கையை இடையில பெரியவங்க உள் நுழையாமல் இருப்பது அப்படிங்கிறது தேவை இருக்கு. ஆனால் இப்ப ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவோம். அதாவது அவங்க அந்த காலகட்டத்திலையும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய புதிய காலகட்டத்துக்கு இடையில் இல்லாம நடுவுல இருந்து கொண்டு, இதுல என்ன காரணம் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு பாக்குறப்ப அவங்க போதிய இந்த ஞான அறிவை பெறாதது, வாழ்வியல் அறிவை பெறாதது, அதிகபட்ச சுயநலம், இவைகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனது பிள்ளைகளுடைய வாழ்வை தான் இது கெடுக்குது அப்படிங்கிறது தெரியாமல் உள் தலையீடு இருக்குது. எப்பவுமே கணவர் மனைவிக்கு இடையில் யாருமே நுழையக்கூடாது. அது இருவீட்டு பெற்றோர் நுழைந்தா இருவீட்டு பெற்றோருமே பெரும்பான்மையான இடங்கள்ல இந்த பெண்ணுக்கு அந்த வீட்டு பெண் சார்ந்து சில பேர் நுழைந்து எதையிலும் புதிதா ஒன்றை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களால இந்த இடத்துல குழப்பம் ஏற்படுறது. பெரும்பான்மையா ஆண்கள் வீட்டுல இருந்து நேரடியாக தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுது. இதெல்லாம் எங்க போய் முடிகிறதுன்னு பார்த்தா ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துது. அதனால அந்த குடும்பத்துல பெரும்பான்மையா துன்பங்கள் இருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. அப்ப இவைகள் எல்லாமே யார் மேல போய் விழுகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் என்னதான் லிபரேஷன், பெண்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு சுய உரிமையும் ஒரு சுதந்திர போக்கு இருக்குன்னு நாம சொன்னாலும் கூட பெரும்பான்மையா இந்த போர்ஸ் எல்லாமே யார் மேல போய் விழுகுதுன்னு பார்த்தா ஒரு பெண்ணை சார்ந்துதான் போய் விழுகுது. இன்னமும் அந்த அளவுக்கான ஒரு புதிய சமூகம் உருவாக்கப்படவில்லை. அப்ப இந்த மாதிரி இவர்கள் தனித்து இவர்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், பெரியவர்களை காத்து வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும். இப்ப இப்படி வரும்போது இன்னொரு கேள்வி முன்வைக்கப்படும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல தாத்தா பாட்டி கிட்ட பிள்ளைங்க வளர்ந்தாங்க, இப்ப அதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்கேன்னு சொல்லி. அது இந்த மாதிரி இல்ல. எங்கேயாவது வெளியூர்ல போய் பணி செய்யக்கூடியவங்களும் இந்த பேரண்டிங் நிலையில இருக்கிறவங்க இங்க வர முடியாம போயிடுது. அப்ப அந்த குழந்தைய இவங்கதான் வளர்க்க வேண்டியிருக்கு. அப்ப இவங்கதான் வளர்க்க வேண்டியிருக்குங்கிறப்ப என்னதான் இருவரும் வேலைக்கு போனாலும் பெண்ணே அந்த குழந்தையை
அதிகம் பராமரிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறத பார்க்கிறோம். அது ஏன்னா இயற்கையோட அமைப்பே அப்படி இருக்கு. பெண்ணை பெற்றெடுப்பதும் வளர்த்தெடுப்பதும், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதும் வளர்த்தெடுப்பதும் அந்த பெண்ணுகிட்டயே அது இயற்கையை அமைத்து வைத்திருக்கிறனால இயற்கையா இருவருமே வேலைக்கு போறவராக இருந்தாலும் கூட அந்த பெண்ணே பெரும்பங்கு எடுக்க வேண்டியிருக்கு. அதனால அதிக சுமை எங்க இருக்கு. அப்ப இங்கேயுமே சுவாமிஜி சொல்லக்கூடிய ஒரு புதிய பண்பாட்டு முறையை நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை வளர்ப்ப பொதுவாக்குதல். இவைகளுக்கு தீர்வு வருது. என்ன மாதிரி தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வளர்ப்பை பொதுவாக்குதல். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே பெரும்பாலும் பணிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இருவரும் பொருளீட்டி வாழ்ந்தால்தான் தற்கால சூழலில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப, இருவருக்கும் இடையில் ஒரு குழந்தை உருவாகும் பொழுது அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு பொது சபையில வளர்க்கிற சூழல் உருவாகணும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரைவேட்ல இருக்கக்கூடிய தனியார்ல இருக்கக்கூடிய கிரீச்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் வளர்ப்பு நிலையங்கள்ல கொண்டு போய் விட்டு வளர்க்கிற முறைகள்லாம் நம்ம பார்க்கிறோம். பட் அதுக்கு பதிலா சுவாமிஜி சொன்னா, ஆங்காங்கு யூனிட் அமைத்து அந்தந்த பகுதியில இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பணிக்கு செல்லக்கூடியவங்க எல்லாம் ஒரு 50 பேர் இருந்தாங்க அல்லது 10-20 பேர் இருந்தாங்கன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுறவு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த கூட்டுறவு அமைப்பின் மூலமாக ஒரு குழந்தை வளர்ப்புக்கான நிலையத்தை உருவாக்கி அங்க அந்த குழந்தை வளர்வதற்கான ஏற்ற சூழலை உருவாக்கி கொடுக்கணும். இப்ப இந்த பெரியவங்களா இருக்கிறவங்க எல்லாம் நேரடியா போய் அந்த குழந்தை வளர்ப்புல தன்னோட அனுபவத்தை அங்க அவங்க குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த குடும்பத்துக்குள்ளார இவர்களுக்கு இடையில வராம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அவங்களுடைய நேரத்தை இன்னொரு பக்கம் திருப்பி விடுறோம். அப்ப ரெண்டுக்குமான ஒரு தீர்வு இங்க வர்றதை நாம பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகும், இருவரும் பணிக்கு போயிட்டு வந்தாலும் சரி அல்லது வீட்டிலேயே இந்த பெண் இருந்தாலும் கூட தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஆற்றலை எப்படி ஒரு ஆண் இந்த சொசைட்டிக்கு பயன்படுத்துறாரோ அதே போல இந்த பெண்ணும் இந்த சொசைட்டிக்கு பயன்படுத்தும் பொழுது, சொசைட்டி அப்படிங்கிறது சமுதாயம் என்பது நம்மை போன்ற தனிநபர்களின் ஒரு தொகுப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றலையும் திறமையும் சமூகத்துக்கு பங்களிக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் பங்களிக்கணும்னு சுவாமிஜி சொல்றார். எங்கே பெண்கள் மதிக்கப்படவில்லையோ, எங்கே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லையோ, எங்கே பெண்களின் ஆற்றல் பயன்படுத்தப்படவில்லையோ அல்லது எங்கே பெண்களுடைய அறிவுக்கு அது பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறதோ அந்த நாடோ வீடோ அது உயர்ந்த நிலையை அடைவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட இன்றைய காலகட்டத்துல உலகம் முழுக்க போய் பார்த்தாலும் கூட இது மாதிரி நிலைதான் இருக்குது. சில இடங்கள்ல கொஞ்சம் அதிகபட்சமா பெண்கள் ஆளுமையில இருக்கிறதையும் ஆட்சி பொறுப்புல இருக்கிறதையும் நாம பார்க்க முடியுது. அந்த நாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா செல்வ வளம் பெருகி இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. எங்கே பெண்கள் இன்னும் நசுக்கப்பட்டோ அல்லது அவர்களுக்குன்னு தனித்த சில ஒழுக்க பண்பாடுகளை ஏற்படுத்தி அவர்கள் புற உலகை காண முடியாத அளவுக்கு வாழக்கூடிய சில இடங்கள் இருக்கும் என்றால், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய நாடுகள்ல பெரும்பாலும் துன்பங்கள் இருப்பது. இது ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு சமூகத்தை மையம் நோக்கி பார்க்க வேண்டாம், பொதுவாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல். பொதுவா பெண் அப்படிங்கிற அடிப்படையில நாம இதை பார்க்க வேண்டி இருக்குது. அப்ப அந்த பெண்ணுக்கான ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்த வேண்டும். அது அவங்களுடைய சுதந்திர போக்கோட அவங்க விரும்பிய நிலையிலேயே இருக்கணும் அப்படிங்கிற அளவுல நாம அதை புரிந்து கொள்ளணும். சோ இவை எல்லாமே இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற இடத்துல மனைவியுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்கெல்லாம் இந்த பண்புகள்லாம் மனைவியாக வரக்கூடிய ஒரு பெண்ணிடம் இருக்க வேண்டிய தேவை இருக்குது. பிற பொது இடத்துல வேலைக்கு போகும் பொழுதும் இன்னைக்கும் பிற ஆண்களிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள வேண்டிய தேவை பெண்ணிட்ட இருக்கிறதுனால பெண் எப்போதுமே இயற்கையாகவே பெண்ணிட்ட அந்த விழிப்புணர்வு தன்மை இருந்த போதிலும் கூட இன்னும் தன்னை அறிவார்ந்த நிலையில வளர்த்து கொண்டு காத்து நடத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குதுங்கிறதை பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வு இலான் பெண் அப்படின்னு சொல்றாங்க. தகை சான்ற அதாவது தகைமை அறிவின் சிறப்பு. சொல்லுங்கிறது அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. கேட்பவர்களுக்கு இனிமை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கணும். இணக்கமான வார்த்தைகளை சொல்றதும் பயனுடைய தகைமை சார்ந்த சொல்லக்கூடிய பக்குவம் பெற்றவராகவும் சோர்வு இல்லாம கடமைகளை செய்யக்கூடிய அளவுல உடல் அளவுலையும் மன வலிமையும் பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனைவி பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து தேவைகளை நிறைவு செய்து கொண்டு கணவனுக்கு பணிவிடை செய்து அறிவு சான்ற வார்த்தைகளை மட்டும் பேசி அயராது உழைக்கும் பண்போடு குடும்ப தொண்டாற்றாங்கன்னு போட்டிருக்காங்க. பட் இங்க என்ன இருக்குன்னா, மனைவியை மட்டும் மையப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இங்க கணவனையும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதையும் நாம சேர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னொரு முக்கியமான ஒரு குறள் ஒன்றை நம்ம பார்க்கணும். அது என்னன்னா, பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பு என்னும் திண்மை உண்டாக பெறின். ஆனா கற்புங்கிறது ஆண் பெண் இருபாலருக்கும் பொது. அந்த கற்புன்னு நம்ம பேசப்படக்கூடியது பொதுவா எதை வைத்து இங்க கற்புன்னு பேசுறாங்க பொதுவா அப்படின்னு பார்த்தா, ஆண் பெண் நட்பை வைத்து
வைத்து பேசக்கூடியதான் கற்பு அப்படிங்கிற ஒன்றை பேசுறோம். ஆனால் இந்த இடத்துல பேசுற கற்பு அப்படிங்கிறது அது மட்டுமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பு என்னும் திண்மை அப்படிங்கிறது ஏன்னா கற்புங்கிறது ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுங்கிறப்ப பெண்ணுக்கு மட்டும் குறிப்பிட்ட அதுல திண்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்க போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா நாம தற்காலத்திற்கு தகுந்தாற் போல அதை மாற்றி யோசிச்சு சிந்திக்கலாம். அப்படின்னா கற்புங்கிறது ஒரு நெறி. அந்த கற்பு நெறி அப்படிங்கிறது எதை ஒட்டி இந்த கற்பு பேசப்படுகிறது பாத்தீங்கன்னா இன்பத்தை அனுபவித்தல், ஆண்பெண்ணுக்கு இன்பம் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி அனுபவித்தல்ங்கிற அடிப்படைய வைத்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற நெறியோட இருக்கணும் அப்படிங்கிற அடிச்சிருக்கு. அப்ப இங்க இன்பம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். இன்பம் என்றால் இச்சை அப்படிங்கிற இடத்துக்கு வரலாம். சோ இந்த இச்சையை அப்படிங்கிற இந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னா சுவாமிஜி ஒரு 3 வகையான விஷயங்களை சொல்றாரு. அது காமதேனு நிலை, இன்னொன்னு கற்பக நிலை, இன்னொன்னு சிந்தாமணி நிலை. இப்ப காமதேனு நிலை அப்படிங்கிறது என்னன்னா அப்படியே எது இன்பம் அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் ஆசைப்படுறது. அதாவது வெறும் நான் சொல்லக்கூடியது வாழ்வியல் இருக்கக்கூடிய நான் நினைத்ததெல்லாம் ஆசைப்படுறது, அதை ஒழுங்கமைத்துக் கொள்வதில்லை. ஒழுங்கமைத்துக் கொள்வது இல்லாம அந்த ஆசையெல்லாம் அப்படியே அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. இங்க ஆண் பெண் நட்பு மட்டும் நான் சொல்லல, பொருள் இன்பங்களை துய்த்தல் இருந்து எல்லா வகையிலையும் சேர்த்து பார்க்கணும் இந்த காமதேனு நிலை அப்படிங்கிறது. அடுத்தது கற்பு அகம், அதாவது தன்னுடைய அகத்துக்குள்ளார கற்பு இருக்கணும். ஆனால் இங்க பொதுவா பேசப்படுறது உடல் அளவுல இருக்கக்கூடிய ஒழுக்க நெறியை சொல்லி புற ஒழுக்கத்தை வைத்து கற்புன்னு சொல்லப்படுகிறது. அதனால இங்க கற்பு அகம்ங்கிறது இந்த கற்புன்னு சொல்லக்கூடியது அகம்குள்ளார இருக்கணும். அப்ப உள்ள தூய்மையாக இருந்து இந்த ஆசைகளை சீரமைத்துக் கொண்டு இதுல எது நேர்மையான ஆசை எது சரியான ஆசைன்னு பேராசை நேராசைலாம் பிரித்து பொருள் கொள்ளக்கூடிய அளவுல ஒரு பெண் அது குடும்பம் நடத்தக்கூடிய அந்த பெண் அதை பிரித்து உணரக்கூடிய திறனை பெற்றிருக்கணும். இந்த திறனை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலைதான் சிந்தையை மணி போன்று வாழ்க வளமுடன். சோ இந்த மாதிரியான கற்பு நெறி அப்படிங்கிற அந்த நெறியை பெற்று வாழணும்னு சொன்னோம். சோ பெண்ணுக்கு மட்டுமே அறிவுரை சொன்னதாகவும் இலக்கணம் சொன்னதாகவும் வைக்கப்பட்டது. ஆனால் நான் தற்கால சூழலுக்கு தகுந்தாற் போல இதை பேசுறப்ப இந்த மாண்புகள்லாம் ஒரு பெண் பெற்றிருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆண் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம சேர்ந்து யோசிக்க வேண்டும். அதுல சுவாமிஜியுடைய போக்கையும் இந்த மாண்புமிக்க மனைவி அப்படிங்கிற இடத்துல நான் அன்னைய இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள விரும்புறேன். மாண்புமிக்க மனைவினா அன்னை எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோகாம்பாள் அன்னை எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஆசானுடைய தன்மையை பொறுத்துதான் அந்த மனைவி அமைந்தார்கள்ங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சுவாமிஜி அவர்கள் துறவு போகணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்ப அவங்க ஒரு உறுதியை அளிக்கிறாங்க ஒரு கவியில, மனமெனும் புனிதமுள்ள இணைப்பின் மூலம் மனைவியாய் எனக்கமைந்த மங்கையே நற்குணவதியே பெண் குலத்தில் பெருமை மிக்க குலவிளக்கே தியாகத்தின் சுடரே உந்தன் கணவன் என்ற முறையினிலே ஆற்ற உள்ள கடமைகளில் சிறிதளவும் தவற மாட்டேன். பணமீட்டல் செலவழித்தல் அருட்தொண்டாற்றும் பண்பாட்டில் இன்று முதல் பொது சொத்தாவேன். இது எல்லாத்துலயும் நான் பொது சொத்தா ஆகுறேன். ஆனா கணவன் அப்படிங்கிற முறையில நான் என்ன ஆற்ற வேண்டுமோ அந்த கடமையே நான் தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த
அந்த பெண்மணி, அந்த அம்மையார், அந்த அன்னை இருந்ததுனாலதான் இன்னைக்கு வேதாத்ரி மகரிஷி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு உலக பொது சொத்தா இன்றைய இந்த புதிய நெறிகள் பண்பாடுகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுல உருவாகி இருக்கிறாருங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இதுதான் இந்த மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மாண்பு அப்படின்னு பார்க்க வேண்டும். ஆனா அதே நேரத்துல இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எப்படி இந்த ஆண் ஒரு மகரிஷி வந்து பொது சொத்தா வந்தாங்களோ அது போல ஒரு பெண் வர முடியாதா? அப்ப இந்த பெண்ணு வர வேண்டியது அப்படிங்கிற காலகட்டத்தையும் நாம அப்ப இந்த ஆண் அதுக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல எப்படி அன்னையுடைய பண்புகள் இருந்தது அப்படின்னு பாக்குறப்ப, நீங்க போங்க, ஐயோ நீங்க வந்து இந்த குடும்ப கடமை ஆற்றுனதெல்லாம் போதும், உங்களுடைய அறிவு உங்களுடைய ஆற்றல் எல்லாம் அந்த உலகத்துக்கு போய் சேரணும், அதுக்கு நாங்க தடையா இருக்க மாட்டோம், நீங்க போங்க அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை அவங்க எப்ப வந்தது என்றால், ஏன் இந்த இடத்தை குறிப்பிட வேண்டியிருக்கு என்றால், பெண் வந்து எப்போதுமே, அதாவது மனைவி கணவனை வந்து எந்த இடத்திலையும் இந்த ஷேரிங் சொல்லக்கூடிய விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற இடத்துக்கு வரமாட்டாங்க. ஆண் சந்தர்ப்பத்துல விட்டு கொடுக்கிற சூழல் அல்லது அது அறியாமையிலேயே அது நடந்துறத பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல இந்த உலகத்துக்கே நீங்க போயிருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய தகைமை அங்க இருந்திருக்கணும். அப்ப ரெண்டு பேருக்கு இடையில எவ்வளவு பரஸ்பர புரிதல் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் நாம அங்கே இருந்தா எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல நம்ம மாண்புமிக்க மனைவி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பொருத்தமா ஆசானுடைய மனைவியாக நமக்கெல்லாம் அருள் அன்னையாக இருக்கக்கூடிய லோகாம்பல் அன்னையாருடைய இந்த பண்புகளையே நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். அதாவது இவ்வளவு உயரிய நிலையில அறிவாற்றல் நிறைந்த ஒரு ஆண், அவங்களை அப்படியே இந்த உலகத்துக்கு போங்க, நீங்க என்னை நீங்க இருந்து பாத்துக்கங்க கடைசி காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லாம உங்களுடைய அறிவையும் ஆற்றலை இந்த உலகத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்களுடைய அந்த பண்பு இதுவரைக்கும் பேசின எல்லாத்துலயும் அடக்கமாயிடுது. பொதுவா இன்னைக்கு பெண்கள் அந்த ஆண் வந்து எதுக்குமே உபயோகம் இல்லாம சும்மா இருந்தா கூட அவனை இந்த நீ அப்படின்னு தள்ளி விட்டுற மாட்டாங்க. என் கணவர் அப்படிங்கிற ஒரு பற்று அங்க இருந்து கொண்டே இருக்கும், அவளை எளிமையா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இன்றைய காலகட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்துல அந்த அன்னையுடைய அந்த மனப்பக்குவம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம கூர்ந்து பார்க்கணும். சோ இந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிவையோ இந்த விஷயங்களையோ பெண்ணுக்கு மட்டுமே பொதுவாக்காமல் ஆண் பெண் இருபாலருமே கூர்ந்துணர்ந்து இந்த கட்டத்துக்கு தயாராகி வர வேண்டியிருக்கு. இந்த இடத்துக்கு வந்து வாழ்ந்து சேர்வதற்கு இருவருமே அந்த இடத்தை அடைவதற்கு இருக்கு. அதுல ஆண்கள் குறிப்பாக பெண்ணுடைய பெருமைகளை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதை தாண்டி பெண்களே பெண்ணின் பெருமையை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி பாக்குற குடும்ப வன்முறைகள் எல்லாம் எது சிக்கலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுடைய குறுக்கீடுகள், பெண்கள் பெண்களை புரிந்து கொள்ளாதது, பெண்ணே பெண்ணுக்கு எதிராக இருப்பதெல்லாம் நாம் மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப ஆணுமே எப்படி பெண்ணை புரிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னா, சுவாமிஜி அழகா சொல்லுவாங்க, பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பால் உண்டே வளர்ந்து மேலும் பெண் துணையால் வாழுகின்ற பெருமை கண்டு பெண்மைக்கே பெருமதிப்பு தந்து உள்ளோம், பெண்ணினத்தை எங்க வெறும் எவ்விதத்தும் பெருமை குன்ற அவமதித்தால் சகிக்க மாட்டோம், பெண்மைக்கு நமது கடன் ஆற்ற வாரீர் பெருந்திரளாய் கூடி ஒரு முடிவு செய்வோம். அப்ப இன்னைக்கு என்ன முடிவு செய்ய வேண்டியிருக்குன்னா, பெண்ணுக்கு ஒரு இல்லற கடமைக்குள்ள உள்ள வந்த பிறகு அவங்களுக்கு குழந்தை வளர்ப்பு, சமையல் அப்படிங்கிற இந்த இரண்டுக்குள்ளார அவங்க முழுமையா தன்னை ஈடுபடுத்தி கொண்டு விட்டால் அப்ப அவங்களுடைய ஆற்றலும் அறிவும் சுதந்திர போக்கும் அங்கே இயற்கையாகவே தடுக்கப்படுகிறது. அப்ப இவைகள்ல இருந்தெல்லாம் விடுதலை பெறணும்னா சுவாமிஜி சொல்லியிருக்கக்கூடிய உலக சமாதான திட்டங்கள்ல பொதுவில் குழந்தை வளர்ப்பு, பொது சமையல் திட்டம், இந்த ரெண்டையும் நம்ம அமல்படுத்த வேண்டி இருக்கிறது. பெண்களுக்கும் உழைப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பது, இப்ப எல்லா வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. பெண்கள் இந்த இடத்தை புரிந்து கொண்டு தன்னை அதற்கு தயார்படுத்தி கொண்டு வர வேண்டிய ஒரு சூழலை பெற வேண்டும். அதே போல குடும்ப அமைதிக்கு இருவருக்குமே பொறுப்பு இருக்கு. அப்ப இல்லறத்துல வந்து இந்த பெண் ஆண் இருவரும் இணைந்துதான் அந்த இல்லற கடமை ஆற்றோம். அதுல இருந்து ஒரு குழந்தை பேர் உருவாகிறது, புதிய சந்ததி பெருக்க உருவாகிறது. அப்ப அறிவு மிக்க, ஆற்றல் மிக்க, நோய் இல்லாத, நல்ல மனநிலை கொண்ட ஒரு புதிய சமூகம் ஒரு படைக்கப்பட வேண்டும் என்றால் இருவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த புரிதல்கள் மேன்மையாக இருக்க வேண்டும். அப்ப இவைகளை ஒட்டிதான் நாம சிந்தனை செய்ய வேண்டும். அப்ப அவர்களுக்கு தகுந்த அந்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் நாம கொடுக்கணும். ஆனா சமூகத்துல இன்னமும் கூட ஒரு பெண் தனியாக இரவு நேரத்துல வந்து போவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான சூழல் இருக்கிறதையும் பார்க்கிறோம். பட் அவைகள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்கெல்லாம் ஆண்கள் முழு பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். அப்ப அதுல பெண்ணிட்ட இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நாம இங்க புரிந்து கொண்டால் மட்டும்தான் பெண்ணுடைய
துன்பங்களை நாம ஏற்றுக்கொள். பெண்ணை ஒரு போக பொருளாக பார்க்கக்கூடிய நிலையிலிருந்து மாற்றம் வர வேண்டும். ஒரு பெண்ணு தான் தனக்கு தாயாகவும் தன் கூட வளர்ந்த தமக்கையாகவும் தங்கையாகவும் அல்லது என்னுடைய மனைவியாகவும் பெண் பல வழிகள்ல நம்ம கூட வந்துகிட்டு இருக்கிறப்ப எந்த பெண்ணை பார்க்கும் பொழுதும் அந்த பெண்ணுடைய இயற்கையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் துன்பங்கள் எல்லாம் புரிந்து அவர்களுக்கு இதில் ஏதாவது உற்ற துணையா இருந்து அவர்களை காத்து நடக்கணுங்கிற பெரும் தகைமை ஆணுக்கு வரணும் அப்படின்னா ஆண் இந்த கற்பு நெறியை பெற வேண்டும். சோ வளரும் காலத்துல பதின்பருவ வயதுல கற்பு நெறியை பேணக்கூடிய காயக்கல்பம் போன்ற கல்வி முறைகளை முறையா கற்றறிந்து உயிர் பற்றிய சிறப்புகளையும் இன்னொரு உயிரை உருவாக்குவதற்கு இந்த உயிர் கெட்டு போகாம இருப்பதற்கும் வித்து தரத்தோடு இருப்பதற்கான சூழல்கள்லாம் இருவரும் பெற்று வரும் பொழுது, அதில் குறிப்பாக ஆண்கள் பெற்று வரும் பொழுது இந்த சமூகத்துல பெண் என்பவள் மதிக்கப்படத்தக்க அல்லது ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவங்க. அதுலயும் குறிப்பா என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் விதையின் தன்மையை பொறுத்து மரம் அமையும், இருந்தாலும் அது எந்த நிலத்தில் வளர்கிறதுங்கிறதை பொறுத்து இருக்கு. இப்ப ஆண் பொறுத்தளவு விதைக்கு பங்கேற்கிறான், ஆனா பெண் பாருங்க விதைக்கும் பங்கேற்கிறான், அந்த விதை வளர்வதற்கு ஏற்ற நிலத்துக்கும் பங்கேற்கிறாங்க. அப்ப ஆணை விட பெண் இங்க சிறப்பு மிக்க இடத்தை அடைகிறாங்க. அது உயர்வு தாழ்வு அப்படிங்கிற இடத்தை பார்க்காம சுவாமிஜி அழகா சொல்றது ஒரு சிறப்புன்னு சொல்றாரு. அதாவது ஒரு புதிய கரு உருவாகிறதுல விதைகள் இணைந்துதான் உருவாகணும். இந்த விதை என்பது ஆணிட்ட இருக்கக்கூடிய விந்து பெண்ணிட்ட இருக்கக்கூடிய கருமுட்டையுமா இருக்கு. அப்ப ஒரு கரு உருவாக்கத்துக்கு இருவரும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அதை தாங்கி வளர்த்து முறையா அந்த முழு உருவம் பெறுவதற்கு யார் அதிக பொறுப்பெடுக்கிறான்னு பார்த்தா பெண் அதிக பொறுப்பெடுக்கிறாங்க. அப்ப இயற்கையாகவே பெண் இருவரும் சந்ததியை உருவாக்குவதற்கு பெண் ஆண் இல்லாமல் ஒரு பெண் உருவாக்க முடியாது என்பது உண்மையாக இருந்தாலும் கூட பெண் இல்லாமல் பெண்ணுடைய அந்த கருப்பை அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான ஒரு இடம் இல்லாமல் ஒரு புதிய குழந்தை ஒரு புதிய சந்ததி உருவாவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்க வேண்டியிருக்குது. இப்ப இருக்கக்கூடிய நவீன அறிவியல் காலத்துல கூட ஒருவேளை இந்த ஸ்போமை டொனேட் பண்ணி வாங்கி கொண்டால் கூட அது வெளியில ஒரு கருவை ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்த்துட்டு மீண்டும் ஒரு பெண்ணத்தை உள்ள கருப்பையை தான் தேட வேண்டியிருக்கு. அப்ப இங்க மனைவி ஆண் அப்படிலாம் ஒதுக்கி தள்ளி பார்த்தா கூட அப்ப இந்த கருப்பைங்கிறது இங்க அதை யார் கொண்டிருக்கிறான்னு கேட்டா பெண்ணிட்டதான் இருக்கு. அப்ப பெண் ஒரு படைப்பு திறனை பெண் இருக்கிறார். நம்ம உடல்ல வலிமை குறைவுன்னு சொன்னோம், ஆனாலும் கூட இன்னொரு குழந்தையை உருவாக்கக்கூடிய திறனை பெறுகிறார். அப்ப அந்த மாதிரி சிறப்பு மிக்க அந்த பெண்கள் தன்னுடைய கருப்பையினுடைய சிறப்பை புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் ஆண் பெண் நட்புல அலட்சியம் காட்டாமல் திருமணத்துக்கு முந்தைய நிலையில அதை காத்து வழி நடத்தக்கூடிய ஒரு இயல்பு அந்த பெண்ணுகிட்ட சொல்லி கொடுத்தோம்னா வந்துடும். அதே போல இந்த மாதிரி ஒரு பெண்ணிட்ட கருப்பை இருக்குது, அவங்க தாய்மைக்குள்ள பண்பு அவங்கள்ட்ட இருக்கு, அதுக்கான திறன்களோட இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பெண்ணை தாய்மையாக ஒரு ஆணிடம் சொல்லி கொடுத்து வளர்க்கும் பொழுது எந்த பெண்ணை பார்க்கும் பொழுதும் தாய்மை உணர்வோட பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலையை நாம வளர்த்தெடுக்கணும். ஆனா இவைகளை யார் வளர்த்தெடுப்பதுன்னா பெற்றோரோ அல்லது நம்மை போன்ற சமூக அமைப்புகள் தான் நம்மளுடைய வகுப்பு முறைகள் இவைகளை அதிக முறை பேசி பேசி வளர்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு மேல அதிகமாக பொருளீட்டணுங்கிற ஒரு கவர்ச்சியில பெண்ணை போக பொருளாக திரைப்படங்கள்லையும் காட்சிகள்லையும் காட்டுற விதங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப பெரும்பான்மையா பதின்பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவரும் பார்த்து வளரும் பொழுது அது மனசுக்குள்ளார பதிஞ்சு அது மனசுக்குள்ளாரையே இந்த தாக்கங்கள் ஏற்பட்டு போயிருந்தா உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ல இந்த எண்ணங்கள்ல பதிவுகள்ல குழப்பங்கள் ஏற்பட்டு சிக்கல்கள் ஏற்பட்டு அது தூய்மை கெட்டு போயிருக்கும். அந்த மாதிரி தூய்மை கேடோட இருக்கு ஒரு குழந்தை உருவாகும் பொழுது அந்த குழந்தைக்குள்ளேயும் இவர்கள் பெற்ற இந்த அனுபவ பதிவுகள் அல்லது உணர்ச்சி பதிவுகள்லாம் அங்கேயும் போய் சேர்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துலதான் பெண்ணுக்கு ஒரு பக்கம் கூடுதலா சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விதை கொடுத்த ஒரு வேலையோட ஒரு ஆண் முடிச்சுட்டு போயிடுறான், ஆனா பெண் அதுக்கப்புறம் இருந்து அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கிற இந்த காலத்துல இந்த பெண் பெறக்கூடிய உணர்வுகள் உணர்ச்சிகள் துன்பங்கள் இன்பங்கள் அது அத்தனையுமே பதிவுகளாக அந்த குழந்தைக்கு போய் சேர்றதுனால இங்க மனைவி அப்படிங்கிறவளுக்கு கொஞ்சம் கூடுதலாக நாம முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாண்புகளை இன்றைய தேதி வரைக்கும் அது கால பரிமாற்றம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் ஆண் பெண் சமம் என்று சொல்லி பார்த்தாலும் ஆணை விட பெண் சமமெல்லாம் அல்ல சிறப்பாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல எதிர்காலத்துக்கு இந்த உலகத்துக்கு ஒரு புதிய குழந்தைகளை ஒரு நல்ல குழந்தைகளை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் திறமையும் அந்த பெருமையும் உங்ககிட்ட இருக்கு, பெண்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பெண் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத ஆண் புரிந்து கொண்டு அந்த பெண்ணுக்கு களங்கம் விளைவிக்காமல் அந்த பெண்ணுக்கு அதுல ஒரு கயமை ஏற்பட்டு விடாமல் அச்சம் ஏற்படாமல் அந்த பெண்ணை நயவஞ்சகப்படுத்தி இவைகளை கெட்டு போய் விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பை ஆணும்
எந்த சந்தர்ப்பத்திலையும் சூழ்நிலையிலையும் விழிப்பு தவறாமல் கற்பு அப்படிங்கிற அந்த நெறியை காத்து அந்த நெறியோடு வாழ்ந்து எனக்குட்டார ஒரு சிறு அளவுல குறைபாடு ஏற்பட்டால் கூட அது என்னுடைய குழந்தையை தார்க்கும், அது எதிர்காலத்துல அது எல்லாருக்கும் துன்பமாய் போய் முடியும் அப்படிங்கிற நம்ம நாட்டுல பெரும்ப சொல்லி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண் பெண்ல ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த கற்பு நெறி பிற நாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு எத்தனையோ வித பழக்க வழக்கங்கள் வந்து இறக்குமதி செய்யறோம். ஆனா நம்ம நாட்டில இருந்து பிற நாடுகள் எடுத்துட்டு போறக்கூடிய பழக்க வழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து தன்னுடைய வாழ்நாள்ல குடும்பம் நடத்தி ஒருவனுக்கு ஒருத்திங்கிற நிலையில வாழக்கூடிய அந்த கற்பு நெறிய எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இத்தகைய மாண்பு இவை எல்லாமே ஆணுக்கும் அவசியம், பெண்ணுக்கும் அவசியம் அந்த இல்லற கடமை ஆற்றி குடும்ப அமைதியை பெறுவதற்கு அப்படிங்கிற சூழல் இருந்த போதிலும் கூட இந்த புதிய சந்ததியை உருவாக்குவதற்கு ஆண் பெண் இருவரும் சேர்ந்து இருந்தாலும் கூட அதுல ஒரு பங்கு கூடுதலாக ஒரு சிறப்பை பெற்ற நிலையில ஒரு பெண் இருக்கிறதை, அதாவது மனைவி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பெண் இருக்கிறதை நாம உணர்றோம். ஆக இந்த உணர்வை அந்த பெண் உணர வேண்டும். அந்த பெண் எந்த இல்லத்தில் இருக்காலோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் உணர்ந்து அவர்களுக்குரிய மதிப்பை கொடுத்து காத்து வழி நடத்தணும். அவர்களுடைய இல்லானாக இருக்கக்கூடிய அந்த ஆண் அவை புரிந்து கொண்டு அதை மாண்புமிக்க நிலையில அந்த மாண்புகள் எல்லாம் உணர்ந்து கொண்டு மதித்து நடந்து கொள்ள வேண்டும். அந்த மதிப்பை கொடுக்கும் போது மட்டும்தான் தன்னுடைய சிறப்பை அவங்க உணர்ந்து அந்த சிறப்பை காக்க வேண்டுங்கிற இடம் அந்த பெண்ணுக்கு அமையும். ஆனா இவை எல்லாவற்றையுமே நாம எங்கிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், அந்த இளமை நோன்பு காலத்தில் இருந்தே கற்றுக் கொடுத்து இல்லறத்திற்கு தயார்படுத்த வேண்டும் என்று கூறி, இத்தகைய மாண்புகள் எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மனைவி அமைய வேண்டும் என்றால் அது இறைவன் கொடுத்த வரான்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஏன்னா எங்கும் ஏகமா நிரம்பி இருக்கக்கூடிய இறைவன் எனக்குள்ளும் கருமையத்துக்குள்ளார இருந்து என்னுடைய கருமையத்துல நான் ஆற்றிய செயல்களுடைய பதிவுகள், என்னுடைய மூதாதையர்கள் ஆற்றி கொடுத்த எனக்கு செயல் பதிவுகள், இவைகள் எல்லாம் கூர்ந்து நோக்கி ஆராய்ந்து அவைக்கு தகுந்தாற் போல அந்த பதிவுகளை கழிப்பதற்கு இன்பமோ துன்பமோ, இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிப்பதற்கு தகுந்தாற் போன்ற அறிவிலையும் உடல் வலிமையிலையும் மன தெளிவிலையும் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இணையாக கொடுத்திருக்குங்கிற பேருண்மையை புரிந்து கொண்டு அந்த பெண்ணிட்ட இருக்கக்கூடிய சிறப்புக்கும் ஒருவேளை சிறப்பில்லைன்னு நினைச்சா அதுக்கும் நானே காரணம் சொல்லி ஆனதை புரிந்து கொள்ள வேண்டும். இதேதான் அந்த பெண்ணுக்கும். அப்ப இருவருடைய கருமையமோ பெற்றிருக்கக்கூடிய பதிவுகளின் தன்மைக்கு தகுந்தாற் போல தனக்கான இணையை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறத திருமணம் ஆன பிறகு அது இன்ப துன்பம் அனுபவிக்கும் பொழுது, துன்பமே வரும் பொழுது அப்ப நினைச்சு வருந்துவதை விட இந்த உண்மைகளை கருமையம் தான் வாழ்க்கை துணையை நமக்கு தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிற உண்மையை இளமை நோன்பு காலத்திலேயே இல்லற வாழ்க்கைங்கிறது ஒன்று அடுத்து இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு போவதற்கு உன்னுடைய கருமையம் தூய்மையாக இருக்க வேண்டும். இப்பவே தூய்மை செய்து வைத்துக் கொண்டால் அதற்கு தகுந்தாற் போன்ற ஒரு நல்ல வாழ்க்கை துணை இயற்கையாக அமையும். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல இல்லற கடமை ஆற்றி அப்ப ஒரு புதிய சந்ததி பெருக்கத்தை உருவாக்கி இனிமையாக வாழ்க்கையை நடத்தலாங்கிற இந்த கருமையத்தை பற்றிய பேருண்மையையும் நாம கூர்ந்து புரிந்து கொண்டு ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் நாமே காரணம் சொல்லி ஆணும் பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய மனைவியை மதித்து நடக்க வேண்டும் என்று கூறி, பொதுவாகவே மனைவி நல வேட்பு நாள் அன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு கவியோடு நான் இதை நிறைவு செய்ய இருக்கின்றேன். பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறம் ஆற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டேன் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கி அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவருக்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று நான் எனது வாழ்த்தை பதிவு செய்து இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக சிறப்பான 1 மணி நேரம் மிக சிறப்பாக சிறப்புரை கொடுத்த பேராசிரியர் முத்துக்குமரேசன் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் முத்துக்குமரேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் தொழில் வளங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாங்க.